தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு மாசான வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 8 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கையில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரி கான்ட்ராக்டெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் 35,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வளைக்கிறாங்க. ஸோ எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வு மட்டும்தான், ஓகேங்களா? எந்த ஒரு இன்டர்வியூலாம் கிடையாது. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 18 February 2024 தான் லாஸ்ட் டேட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நேற்றுலேருந்து தான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனுக்குடன் அப்ளை பண்ணிக்கோங்க. லேட் ஆகிடுச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆயிடும், அப்புறம் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணாங்க ஒரு டவுட் வரும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பில் கிடையாது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/1 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 8 விதமான பதவிகள் இருக்கிறத சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா என்ன ஏதுங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய என்ன வேலைவாய்ப்பு, அதே மாதிரி என்ன சம்பளம் சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல எவ்வளோ வேகன்சி, இந்த இடத்துல உங்களுடைய ஏஜ் லிமிட், இந்த இடத்துல குவாலிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொன்றா என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபோர்மேனுக்கான வேலைவாய்ப்பு 36,500 1,15,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கு டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்தது ஃபோர்மேன் ஓவர்மேனுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கும் சேம் அதே சேலரி 36,500 ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கல். இந்த வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கணும். 36,500 சம்பளம், ஸ்டார்டிங் சேலரி. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன் சர்வேயருக்கான வேலை வாய்ப்பு. மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ மைனிங் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 36,500 சம்பளம். ஃபோர்மேன் சிவில். இதுக்கு 36,500 சம்பளம். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ள இருக்கணும். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது லெபார்ட்டரி அசிஸ்டன்ட். இந்த வேலைவாய்ப்புக்கு 29,500 ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். பிஎஸ்சி ஹான்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸர் கம் ஃபஸ்ட் எய்டர். இந்த வேலைவாய்ப்புக்கு 27,300 சம்பளம். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க மினிமம் பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு நீங்கள் ரிலவென்ட் ஃபீல்டில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நர்ஸ் கிரேட் 3. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா 29,500 70,000 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 35. இது நம்ம சொல்லியிருக்க இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே ஜென்ரல் கேட்டகரி. இது இல்லாமல் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஜிஎன்எம் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 29,500 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான். இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் உள்ளே போயிடலாம். இது ரிட்டன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் பண்ணால் நீங்கள் போதும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். மேலே சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். இது இல்லாமல் எஸ்சி, எஸ்டி அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி கேட்டகரினா உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோர் பிடபிள்யூடியில் ஜென்ரல் கேட்டகரினா 10 வருஷம், ஓபிசி கேட்டகரினா 13 வருஷம், எஸ்சி, எஸ்டி கேட்டகரினா உங்களுக்கு 15 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 18/2/2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆஃப்லைனில் எல்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் தபால் மூலிமா அனுப்பணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணது 30/1/2024
லாஸ்ட் டேட் 18/2/2024. இதுக்கான ஹார்ட் காப்பீஸை நீங்கள் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/2/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஹார்ட் காப்பீஸை அவங்க சொல்லியிருக்க அட்ரஸில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கணும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போனீங்கன்னா நீங்கள் அட்ரஸை எடுத்துக்கலாம். வாங்க ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதா பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான சைட் வந்து இதுதான், ஓகேங்களா. நால்கோலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட், இதுதான் நால்கோன்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இந்த இடத்துல வந்துன்னா கேண்டிடேட் லாகின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்ன வரைக்கும் நான் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் நியூ யூசர் ரிஜிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், செக்யூரிட்டி ஆன்சர், இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ, இல்லை இங்கே கேப்ஷன் கொடுத்துருக்கப்போ கேப்சா கொடுத்துட்டு க்ரியேட் யூசர்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், க்ரியேட் ஆயிரும். அதுக்கடுத்தது லெஃப்ட் சைடில் வந்தீங்க அப்படின்னா ஹோம்னு இந்த இடத்துல இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். உள்ளே போன இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்ளை நவ், இந்த அப்ளை நவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்தது இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கேப்சா இதை கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். சிம்பிளாக தான் இருக்குது. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.